இது பொய் தான். ஆனா இந்த பொய்யை உண்மையாக்கிடாத ப்ளீஸ் வித்யா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஐ லவ் யூ வித்யா. I love you, Sanjay. I love you வித்யா. சார் 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 என்ன விடுங்க சார். சார் இல்ல, நான் உன்னை விட மாட்டேன். ஐயோ இனி லைஃப் லாங் நம்ம இப்படிதான் இருக்கணும். ஐயோ நாம இப்படி இருந்தா ஊரே தப்பா நினைக்க சார். அவன் நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ஆமா, என்ன ஆம்பளை வயசுல பேசுற? ஆம்பளதான் சார். டேய், என்ன சார் ச்சே, போங்க சார். உன்னைய நான் கட்டி பிடிச்சிருந்தேன். ஆமா அப்புறம் நான் ஏதோ என் ஒய்ஃப்னு நினைச்சிட்டேன். ஆ, ரொம்ப கற்பனை பண்றீங்களே. யோ, நீ சொல்லாம இருந்துட்டு சொல்றதுக்கு என்ன உனக்கு? சொல்ல விட்டாதானே. கொஞ்சம் விட்டுருந்தா முத்தமே கொடுத்துருப்பீங்க. ஏய், பீம்பாய் டோன்ட் வரி. நம்ம பிளான் பக்காவா நடந்துடுச்சுன்னா நீங்க நினைக்கிறது நடக்கும். இந்த தடவை மிஸ் ஆகாதுன்னு இல்ல. அவளுக்குள்ள எங்கேயோ புதஞ்சு கிடக்கல என் லவ். அதை தோண்டி வெளியே எடுத்துறேன். இந்த பிளானை பெர்ஃபெக்டா முடிச்சு என் வித்யா மனசை மாத்தி எல்லார்கிட்டையும் பாருங்கடா, என் வித்யா என்னை இன்னும் மறக்கலடான்னு நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. ஒன் செகண்ட். சொல்லு தல. ஏய், எங்க இருக்கீங்க? தல கிளம்பிட்டோம். 6 ஹவர்ல அங்க இருப்போம். ஓகே, சீக்கிரம் வாங்க, வெயிட் பண்றேன். டேய், பிளான்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு தல. ப்ளூ பிரிண்ட் மாதிரி மண்டையில மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். சரி, சீக்கிரம் வாங்க. ஓகே தல. யோ, கொஞ்சம் சீக்கிரம் போயா. எல்லாம் ஓகே, பசங்களும் வந்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க வைஃப்க்கு கால் பண்ணுங்க. அவங்கள இங்க வர சொல்லுங்க. அதுவும் சரிதான். இப்ப பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஹலோ. இன்னும் 2 நாள்ல எனக்கு கல்யாணம். ஞாபகம் இருக்கு. இனியும் நீ மனசு மாறுவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ இந்த லைஃப்பை நான் விரும்பி ஏத்துக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கேன். இதுக்கு மேலே நான் உன்னை நினைச்சிட்டு இருந்தா அது நான் நிரஞ்சனாவுக்கு பண்ற துரோகம் ஆயிடும். அவ என்ன நம்பிதான் வாழ வரா. அதனால சொல்லுங்க. உன் நினைவா என்கிட்ட கொஞ்சம் பொருள் இருக்கு. எல்லாம் நீ வாங்கி கொடுத்தது தான். அதை பார்க்கும் போதெல்லாம் நாம வாழ்ந்த வாழ்க்கையும் நம்மோட காதலும் தான் எனக்கு ஞாபகம் வருது. இனியும் அது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதெல்லாம் நான் உங்ககிட்ட திரும்ப கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் அது எதுவுமே வேணாம். நீங்க அதை எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. எந்த நினைவுகளையும் திரும்பி பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. ப்ளீஸ் வித்யா, தயவு செஞ்சு எனக்கு அப்படி ஒரு தண்டனையை கொடுக்காத. எனக்கு அப்படி தூக்கி போட மனசு இல்லை. அதனால தான் உங்ககிட்ட அதையெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதுதான் நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கும். இதுக்கப்புறம் நான் உன்னை லைஃப் லாங் தொந்தரவு பண்ணவே மாட்டேன். நமக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு. இனி என்ன? ப்ளீஸ், கடைசியா ஒரு தடவை நேரில் வந்து இதை வாங்கிட்டு போயிட. இதுக்கு மேலே எனக்கு கஷ்டம் வேண்டாம். உன் நினைவை உங்ககிட்டயே திரும்பி கொடுக்குற திருப்தியாவது எனக்கு இருக்கும். நான் சொல்லி நீ எதுவும் கேட்கல. தயவு செஞ்சு இதையாவது கேளு. நம்ம லவ் எவ்வளவு உண்மையோ நம்ம புரிஞ்சதும் அந்த அளவுக்கு உண்மை. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது நம்ம விதி.
நாம பிரிஞ்சுதான் ஆகணுங்கிறது ஏற்கனவே எழுதியிருக்கு. இல்ல, அது உன்னோட முடிவு. நீ என்கிட்ட கேட்கல, என் ஃபீலிங் சம்மதிக்கல. என்ன பிரிஞ்சு போன இவ்வளவு நாள்ல நான் என்ன ஆனங்கிறத பத்தி எதுவுமே நீ யோசிக்கல. இது முழுக்க முழுக்க உன் முடிவு. அதுக்காக விதியை காரணம் காட்டாத. ப்ளீஸ் வித்யா, நீ வா. இதுதான் நம்ம 2 பேரும் கடைசியா பார்க்கறது. இதுக்கப்புறம் சஞ்சய்னு ஒருத்தன் இருந்தாங்கிறதையே நீ மறந்துடலாம். இல்ல, நான் வரல, வரமாட்டேன். ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாத. எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவுமே வேண்டாம். ஏன் வந்தா என் நினைப்பு உனக்கு இன்னும் இருக்குன்னு தெரிஞ்சிடும் பாக்குறியா? நீ என்ன நினைக்கலங்கிறது உண்மைன்னா இங்க வா. இல்லைன்னா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு உனக்காக காத்துட்டு இருப்பேன். சரி, வரேன். நான் வரேன். எங்கன்னு சொல்லு. பனையூர் பீச்சுக்கு வா. ம். என்ன பீம்பாய், என்ன சொன்னாங்க? சொல்லுங்க பீம்பாய், என்ன சொன்னாங்க? வரேன்னு சொன்னானேலா. அதை ஏன் பீம்பாய் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? ஆ, சூப்பர் சூப்பர். இந்த பிளான்ல எந்த சொதப்பலும் நடக்க கூடாது, கரெக்டா நடக்கணும். அடியாளுங்கள்லாம் எங்க இருக்காங்க பீம்பாய்? வந்துட்டு இருக்காங்க. ஓகே, கரெக்டா இருக்கும் அவங்க வர்றதுக்கும். அங்கிள், நம்ம அங்க நின்னுப்போம். ஆ, சரி பாப்பா. வித்யா, ம்? எங்கம்மா? சஞ்சயை பார்க்க போறேன்ப்பா. ஆ. ஆ. என்னம்மா சொல்ற? சஞ்சயை பார்க்காவா? ம், ஆமா. கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னாரு, அதான். ஓ, சரிம்மா. நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. என்னோட திங்ஸ் கொஞ்சம் அவர்கிட்ட இருக்குதான், அதை கொடுக்கறதுக்கு வர சொல்லியிருக்காரு. முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் அது மட்டும் எதுக்கு நினைவா அவர் கூட இருக்கணும், அதான். வேற ஒரு புது லைஃப்குள்ள போக போறார்ல, போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அம்மா, நானும் வரேம்மா. எதுக்கு? இல்ல, சும்மாதான். வேண்டாம்ப்பா. இது வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தினதே போதும். இது ஏன் பிரச்சனை, கடைசி பிரச்சனை. என்னோட போகட்டும். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ம். கடவுளே, என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டு. நடக்கிற எதையும் என்னால தாங்கிக்க முடியல. ஏய் நில்லு. டேய், மரியாதையா போயிடு. ஏய் நில்லுன்றல. ஏய் நில்லுன்னு சொல்றேல்ல. ஏய் உன்னதான். ஏய் நில்லுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஏய் ஏய் விட்றா. ஏய் நில்லுன்னு சொல்றேன், போயிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா போயிடு சொல்லிட்டேன். கைய விட்றா. ஏன்டி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டற? என்கிட்ட அப்படி என்ன குறைய கண்டா? இல்ல, இது செட் ஆகாது. சொன்னா கேளு, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. செட் ஆகாதுனா இப்பதான் தெரிஞ்சதா உனக்கு? நேத்து வரைக்கும் பிடிச்சது இப்ப பிடிக்கலையா? நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே. என்ன பார்த்துட்டே இருந்துச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ தான் என்ன பார்த்துட்டே இருந்த, சுத்தி சுத்தி வந்த, என்ன டார்ச்சர் பண்ண. அப்ப நான் வெறுப்பா பார்த்தேன். அத நீ காதல்னு புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? தயவு செஞ்சு என்ன விட்டுரு. அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது.
என்ன நீ லவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்டா இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற? ஆமா நான் சைக்கோ தான். என்ன சைக்கோ மாத்துனது நீதானடி. மரியாதையா லவ் பண்ணு, இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவ. ஏய் கைய விடுடா ராஸ்கல். என்னடா மிரட்ற? உன்னை என்னால லவ் பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவேன். டேய் கைய விடுடா. ஏய் சொல்றல விடு. ஏய் ஏன் இப்படி பண்ற? விடுடா என்ன? ஏய் விடு. ஏய் விடுடா என் கைய. என்ன அடிச்சிட்டு விடு. லவ் பண்ண முடியாதுன்னு வர சொல்லுவியா? ஏய் கைய விடுடா. நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும். உனக்கு வேற வழி இல்ல. இல்லனா இந்த மூஞ்சி தான் என்ன வேணாம் சொல்லுது. இதே மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவேன். டேய் கைய விடுடா. ஏய் மண்டை மேலே போடுங்க சார். ஏய் 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 என்ன அடிக்கிறியா? அடிங்க, விடாதீங்க சார் அவனை. நல்லா போடுங்க. ஏய் லவ் பண்ணலன்னு சொன்னா விட்டு போயிடணும். இப்படி மிரட்ட கூடாது, புரிஞ்சுதா? ஆசிட் அடிப்பியா? அதே அந்த பொண்ணு திருப்பி ஓமால அடிச்சா என்னடா பண்ணுவ? சொல்றா. இதுக்கு மேல உன்னை இந்த ஏரியாவிலே பார்க்க கூடாது. போ போடா. ஏய் போடா. திரும்ப வந்து டார்ச்சர் பண்ண கொன்றுவேன். நீ சரியான ஆம்பளை இருந்தா இங்கே நில்றா. சரிடா வரேன்டா. போயிட்டு வா பாப்பா. எடுத்துக்கடா, நல்லா போட்டோ எடுத்துக்கோ. ஏவனை வேணா கூட்டிட்டு வா, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இந்தா எடுத்துக்க. போதுமா போஸ்? எங்க ஏரியா பசங்களை கூட்டத்தை கூட செய்யறேன்டா. இங்கே நீ உனக்கு இருக்கு. ஏய் அடிங்க. ஆளை வச்சு அடிக்கிறா உனக்கு இருக்குடி. பாப்பா ஓடிட்டான், போட்டுக்க. நீ வீட்டுக்கு போமா. தேங்க்ஸ்ண்ணா. அவன் கொஞ்சம் சரியில்லாத ஆளுண்ணா. நீங்களும் கிளம்பிடுங்க. நிஜமாவே அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவான். சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ பாத்து போ. தேங்க்ஸ்ண்ணா. பீம் பாய், நீங்க உண்மையாவே சூப்பர் ஹீரோ தான். கலக்கிட்டீங்க. சூப்பர் ஹீரோனா என்ன பாப்பா? அந்த பொண்ணு சரியான நேரத்துல காப்பாத்தினார்ல. யாருக்கு பிரச்சனைனாலும் சரியான நேரத்துல அவங்கள காப்பாத்துறவங்க தான் சூப்பர் ஹீரோ. ஓ நிலா ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க. ஹலோ ஹலோ, நிலா அம்மா தானே? ஆமா நிலா அம்மா தான் பேசுறேன். மேடம், நிலா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. அத பத்தி கேட்க தான் கூப்பிட்டேன். அவளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? நிலா ஸ்கூலுக்கு வந்துட்டாளே மேடம். இல்ல மேம், இன்னைக்கு நிலா ஸ்கூலுக்கு வரல. நல்லா செக் பண்ணிட்டோம். வழக்கமா லீவ் எடுத்தா நீங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதான் விசாரிக்க கால் பண்ணேன். எக்ஸாம்ஸ் வர டைம்ல இந்த மாதிரி லீவ் போட விடாம கொஞ்சம் பாத்துக்கோங்க மேடம். அதை இன்ஃபார்ம் பண்ண தான் கூப்பிட்டேன் மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க போயிருக்கானே தெரியல.
ஐயோ பாப்பா, நான் செத்தேன் இன்னைக்கு. மேடம் தான் கூப்பிடுறாங்க. என்ன பாப்பா சொல்றது? பயப்படாம பேசுங்க அங்கிள். எனக்கு பயமா இருக்கு பாப்பா. ஐயோ பயப்படாதீங்க. போன் அட்டென்ட் பண்ணி நார்மலா பேசுங்க. சரி. ஹலோ, சொல்லுங்க மேடம். நிலாவை காலையில நீங்க எத்தனை மணிக்கு ஸ்கூல்ல டிராப் பண்ணீங்க? மேடம், அது பேசுங்க பேசுங்க பேசுங்க. காலையில எப்பவும் இறக்கி விடுற டைம் தான் மேடம். அவ ஸ்கூலுக்குள்ள போயிட்டாளா? நீங்க பாத்தீங்களா? ஆமா மேடம், பாப்பா உள்ள போயிருச்சு. நான் பார்த்தேன் மேடம். ம். ஏன் மேடம், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன். கூப்பிடுற அப்புறம். பாப்பா அவ்வளவுதான் போச்சு. அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி அமைதியா இருக்கிறது? ஐயோ போச்சு. என்ன இன்னையோட வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. என்ன பண்றது? அம்மா எனக்கு கால் பண்றாங்க. என்ன பதறக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நீ பயப்படாம பேசு, பதில் சொல்லு. எனக்கு பயமா இருக்கு அங்கிள். அம்மா நாம பண்ண திருட்டு வேலையை கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். என்ன பாப்பா இப்ப நீயே புலம்புற? நிலா, ஃபோன் அட்டன் பண்ணி பேசு. ஃபோன் எடுக்கலன்னா அவங்க பதட்டப்படுவாங்கல்ல, எடுத்து பேசு. பேசு பாப்பா, பேசு. அம்மா நிலா எங்க இருக்க? அம்மா நான் கிளாஸ்ல தான் இருக்கேன். என்ன கேள்வி இது? அம்மா மேம் வராங்க, நான் வைக்கிறேன். என்ன பாப்பா இப்படி சொல்லிட்ட? வேற எப்படி நான் சொல்றது? ஸ்கூல கட் அடிச்சிட்டு பீமாய் கூட வந்திருக்கேன்னு சொல்லணுமா? சொன்னா அவ்வளவுதான். சொல்லுமா. அப்பா, நிலா ஸ்கூல் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வாங்கப்பா. ஏமா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. அவ ஸ்கூல்ல இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க. சரிம்மா. பாப்பா எனக்கு என்னமோ தப்பா இருக்குது. ஏன் அங்கிள்? நான் தான் நம்புற மாதிரியே சொல்லிட்டேனே. இல்ல பாப்பா, இல்ல. உங்க அம்மாவுக்கு நீ ஸ்கூலை கட் அடிச்ச விஷயம் தெரிஞ்சு போச்சு. நீ ஸ்கூல்ல இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப கண்டிப்பா ஃபோன் பண்ணதோட விட மாட்டாங்க. ஸ்கூல்ல போய் பாப்பாங்க. அப்படியே அங்கிள் சொல்றீங்க? கண்டிப்பா போவாங்க. நான் போய் சொன்னேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் பீம்பாய். என்ன பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியாது. ஆல்ரெடி நான் ரொம்ப டென்ஷன் ஆக்கி வச்சிருக்கேன். ஆமா பாப்பா, அதை விட என்ன கொண்டு போட்டுருவாங்க. வேலை போனா கிடைக்கும், உயிர் போனா கிடைக்குமா பாப்பா? வா பாப்பா போயிடலாம். பீம்பாய் நான் கிளம்பணும். அம்மாக்கு தெரிஞ்சா அடுத்த தடவை உங்களை பார்க்கவே விட மாட்டாங்க. ரொம்ப பிரச்சனை ஆயிடும். ஓகே நிலா, நான் பார்த்துக்கிறேன். வேணா இந்த பிளானை இன்னொரு நாளைக்கு மாத்திடலாமா? இல்ல பீம்பாய் வேணாம். உங்க வைஃப் வரேன்னு சொன்னதே பெருசு. அதனால அவங்கள நீங்க இன்னைக்கே பாத்துருங்க. எல்லாமே சரியா இருக்கு. இன்னைக்கு அவங்க எப்படியும் உங்க கூட சேரதா போறாங்க. நீ சொல்றது நடந்தா சந்தோஷம்தான். என்ன நீ இருந்து பார்த்தா நல்லா இருக்கும். பீம்பாய் நானும் அதுக்கு தான் ஸ்கூலை கட் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. வேற பிரச்சனைனா பரவாயில்ல, அம்மா கிட்ட மாட்டிக்கவே கூடாது.